Thank you, my dear friend. I have two good news to share with you. The first good news is I am going to be the last speaker for this evening. Second good news is I saw the agenda. It's kind of an open agenda where the time was not given. So quietly asked Anand, நான் எவ்வளோ நேரம் சார் பேசலாம் அப்படின்னா, எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க சார், உங்களுக்கு இல்லாத டைமா, ஆனால் 10 நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சுட்டு கிளம்பலன்னா உங்கள் சேரன் எக்ஸ்பிரஸ் போயிடும், ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இட்ஸ் a very satisfying evening for me. எட்டயபுரத்திலிருந்து இங்கு வந்திருக்கின்ற அருமை நண்பர் அந்த பேப்பர் மட்டும் Rotary International suggests. So you presume that I have addressed everybody, dignitaries on the dais and off the dais. எட்டயபுரத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிற அருமை நண்பர் உதயச்சந்திரன், எட்டயபுரத்து கவிஞன் எழுதின அந்த பாடலுக்கு உதாரணமாக அவங்க குடும்பம் இருக்கு. சொந்த சகோதரர்கள் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே என்று கேட்டிருக்கின்றோம். அது உண்மைதான். இன்னைக்கு தான் தனக்கு தனக்கு மட்டும் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு உலகத்தில் தான் பதவி ஏற்றவுடன் முதலாக தன்னுடைய அண்ணன்களின் மலர் பாதங்களை தொட்டு வணங்கி தொடங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பமே ஒரு உதாரணம். நான் எதையோ தயார் பண்ணியிருந்தா கூட நான் அதிலிருந்தே இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிடலாம். அப்போ தான் டைம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நிறைய நேரத்தில் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரோட்டரி வந்து வி ஆல்வேஸ் யூ ஆஸ்க் எனிபடி வாட் இஸ் ரோட். இப்போ நீங்கள் இப்போ என்னுடைய பயோடேட்டா படித்தார் நண்பர் சுகுமார் இல்லையா, அந்த பயோடேட்டாலாம் அவர் இந்த அசோசியேஷன் மெம்பர் அந்த அசோசியேஷன் மெம்பர்லாம் நிறைய படித்தார். உள்ளபடியே வந்து அந்த எந்த அசோசியேஷனுக்கும் நான் எப்போவுமே போனதில்லை. நான் போகாதனால அவங்களுக்கும் ஒன்றும் நஷ்டம் இல்லை, நான் அங்கே போகிறதுனால எனக்கும் நஷ்டம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் அது பெரிய விஷயமா இல்லை. நிறைய நேரத்தில் இப்படி தான் நம்ம எல்லா அமைப்புகளும் இருக்கும். ஆனால் ரோட்டரி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் லைக் எனி அதர் அசோசியேஷன். இஃப் யூ திங்க் தட் தென் யூ ஆர் மேக்கிங் அ மிஸ்டேக். ரொட்டேரியன், ஐ எம் ரொட்டேரியன், ஐ எம் ப்ரௌட்லி வேரிங் ரொட்டேரியன் அப்படின்னா என்ன இமேஜ் இருக்கும்? சூட் அண்ட் பூட் வித் இது பின்னு எல்லாமே இருக்கும். I would say that is a member of a Rotary Club, as rightly said by somebody earlier. To be a Rotarian, you need to have that spirits of Rotary. And the Rotary உணர்வுகள் அப்படிங்கிறத வந்து யார் தாங்கி நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்து உண்மையான ரொட்டேரியனாக இருக்க முடியும். அது என்ன அந்த உணர்வுகள் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் நான். இந்த கேள்வி எப்பவுமே இருக்கும். என்னை ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எப்போ வந்து ரொட்டேரியன் ஆனீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் 1994 ஜூலை 6 அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், நான் கேட்ட கேள்வி அது இல்லை, எப்போ ரொட்டேரியனாக மாறினீர்கள் அப்படின்னு கேட்டார். அப்புறம் தான் அதோடைய தாக்கம் புரிந்தது. All of us who get into Rotary are not Rotarians, we are only members. Only few, கொஞ்சம் பேர் மட்டும்தான் அந்த ரோட்டரி உணர்வுகளோடு உள்ள வராங்க. சில பேர் வந்து உள்ள வந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த உணர்வுகள் வந்துடும். அது எப்போ வரும்னே சொல்ல முடியாது. ஒரு ஏழை குழந்தைக்கு உதவி செய்யும் போது வரலாம், இல்லை ஒரு குழந்தைக்கு சொட்டு மருந்து கொடுக்கும்போது வரலாம், இல்லை வந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு மருத்துவ முகாம் நடத்தும் போது வரலாம். ஏதோ ஒரு காரணத்தினாக அவன் ரொட்டேரியனாக மாறுவான். பெரும்பான்மையானவர்கள் வந்து அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த சமீபத்தில் சிட்னி இந்த ஒபேரா ஹவுஸ் போயிருந்த போது என்னோட நீஸ் வரவே இல்லை, இன்ட்ரெஸ்டே காட்டல. நான் சொன்னேன், என்ன நாங்களாம் வந்து இவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறோமே அப்படின்னா. சொன்னால் இது வந்து உங்களுக்கு தான் அது இன்ட்ரெஸ்ட்டு, எங்களுக்கு அது ஒன்றும் இல்லை, சும்மா சுவரை திரும்ப திரும்ப போயிட்டு வரதில் என்ன இருக்கு அப்படின்னா அங்கிள் அப்படின்னா. நான் சொன்னேன், அடிப்பாங்க எப்போ தான் நீ போவேன் அப்படின்னா. அவர் சொன்னால் இங்கே நல்ல ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். சில நேரத்தில் ஜேசுதாஸ் வருவார், எஸ்பி பாலசுப்ரமணியம் வருவார், இந்த மாதிரி வந்து ஆட்கள் வரும்போது தான் நாங்கள் போவோம் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ரோட்டரி கிளப்ஸும் அதை மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட் மாதிரி பீப்புள் வில் கம் இன் டு ரோட்டரி அண்ட் சே ஐ எம் ஆல்சோ மெம்பர் ஆஃப் 110 years ஓல்டு கிளப் எல்லாம் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ரோட்டரி கிளப்புக்கே வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிட்னி ஒபேரா ஹவுஸ் எப்படி வந்து டு அட்ராக்ட் மெம்பர்ஸ் இட் கண்டக்ட்ஸ் ப்ரோக்ராம், ப்ரோக்ராம்ஸ் தட் ட்ராஸ் மெம்பர்ஸ் இன் டு தட் பீப்புள் ஸ்பெண்ட் $300 $200 பே அண்ட் கோ இன்சைட். அது மாதிரி எந்த ரோட்டரி கிளப் வந்து ப்ரோக்ராம் ரிச்சாக இருக்கோ அங்கே தான் வந்து மெம்பர்ஸ் திரும்பி வர முடியும். அப்படி பார்க்கும்போது நான் எப்போவுமே வந்து பெருமிதம் கொள்கின்ற ஒரு சங்கம் அப்படின்னா கோயம்புத்தூர் மான்செஸ்டர் வந்து எனக்கு முதலாக வந்து அறிவுடை நம்பி, வெற்றி, சுகுமார் இவங்களுமாக வந்து இவர்கள் மூலமாக எனக்கு தெரியும் வந்தாலும் கூட
நம்ம சதீஷ் ஆஷர் வந்திருந்தா கூட இந்த இந்த சங்கத்துடைய செயல்பாடுகளை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அதனால தான் சென்னையில் வந்து சில சங்கங்களில் போய் சொல்லும்போது லுக் அட் தட், இட்ஸ் வெரி ப்ரௌட் மொமெண்ட் தட் ஒன் ஆஃப் யுவர் சன்ஸ் ஆஃப் யுவர் கிளப் ஹஸ் காட் தி 4 avenues ஆஃப் சர்வீஸ் விச் நார்மலி வந்து பெஸ்டோட் அப்பான் பீப்புள் பாஸ்ட் கவர்னர்ஸ் அண்ட் அதர்ஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டட் இனார்மஸ்லி. ஸோ சச் இஸ் த கிளப். பட் இந்த கிளப்பில் நான் வந்து பெருசாக அதை வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ல வரல. பொதுவாக சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். என்ன அந்த ரோட்டரி உணர்வுகள் அப்படின்னு சொல்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப சாதாரண விஷயம். ரோட்டரிங்கிறது வந்து ஏதோ ஒரு சங்கம், அந்த சங்கத்தில் உறுப்பினர்னே இல்லை. ரோட்டரியினுடைய உணர்வுகள் நம்ம சாதாரணமாக சொல்லப்பட்ட காலம் காலமாக நமக்கு போதிக்கப்பட்ட அறங்கள் தான் ரோட்டரியினுடைய வாழ்க்கை. அதை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ரோட்டரியில் வரணும்னே அவசியமே இல்லை. ரோட்டரியில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதை சுமந்து கொண்டு வாழ்பவர்கள் வந்து நான் வந்து சொல்வேன் தேர் ரொட்டேரியன்ஸ் அப்படின்னு. அப்படி என்ன அறம் சார்ந்த வாழ்வு அப்படின்னா, அறம்னா என்ன, வாட் இஸ் தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், எது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வாய்மை, நேர்மை, நாணயம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா. எது உண்மையான அரண் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக திருவள்ளுவர் அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், ஒரே ஒரு லைன், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படிங்கிறாரு. உன் மனசில் எந்த விதமான குற்றமும் இல்லாமல் நீ செய்கின்ற எல்லா செயலுமே அறம்ங்கிறார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுலன்னு பேர். எல்லா எத்திக்ஸை விட சுப்ரீம் எத்திக்ஸ். ஐ டோன்ட் திங்க் எனி புக், எனி டெக்ஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட் ஹஸ் given such a wonderful definition for ethics. அறம் எது ஒருத்தருக்கு ஒரு சொல்லிட்டு இருப்பாங்க, இதுதான் அறம், இதுதான் அறம். அறம் நாடுக்கு நாடு வேறுபடும், மொழிக்கு மொழி வேறுபடும், இனத்துக்கு இனம், ஜாதிக்கு ஜாதி, மதத்துக்கு மதம் வேறுபடலாம். ஒரு மதத்தில் இதுதான் அறம், இன்னொரு மதத்தில் அது பாவம். ஆனால் வள்ளுவர் இதெல்லாம் கடந்தவர் சொன்னது மனத்துக்கண் மாசிலன் நாதல் அனைத்துக்கண் ஆகலும். அந்த அறத்தை தாங்கி நாம் வாழறோமா அப்படிங்கிறதா முக்கியம். நம்ம கிட்ட வந்து தனி மனித ஒழுக்கம் இருக்கின்ற அளவுக்கு பொது ஒழுக்கம் வந்து சமூகத்தில் ரொம்ப குறைவு. தன் வீடை சுத்தமாக வச்சிருப்பார், வெளியில் வந்தாருன்னா குப்பையாக வச்சிருப்பார். சென்னை நகரத்தில் வந்து ஒரு பெரிய தேட்டர் இருக்குது, அதாவது இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி தான் அங்கே வந்து ஒரு சூப்பர் மால் அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த 4 பேர் போயிட்டு வந்து 1500 ரூபா ஆகும். அவ்வளோ ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ். பீப்புள் ஆல் ஃப்ரம் எலீட் சொசைட்டி வில் கம் டு தட் தேட்டர். நான் அந்த தேட்டருக்கு ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்க போகிறாங்க, ஏதாவது டேரக்டராக இருக்கட்டும். அப்படி இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அந்த தேட்டரில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போவாவது வாய்ப்பு கிடைச்சி, எனக்கு கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க, ஆனால் அந்த ஊரில் வந்து நீங்கள் மேல் ரோலேருந்து இறங்கி கீழ் ரோ வரைக்கும் நடந்து வாங்க, 2 பக்கம் பார்த்துக்கிட்டு மனிதன் தான் தின்னதையெல்லாம் எப்படி கீழே போட்டுட்டு போயிருக்கான் பாருங்க. இன்னொருத்தர் வந்து துடைப்பாங்க, இன்னொருத்தர் வந்து எடுப்பாங்க அப்படின்னு வச்சுட்டு போகிறான் பாருங்க. அதுதான் பொது ஒழுக்கம். அவன் வீட்டில் அவன் செய்வானா? ஏன் அப்படி செய்கிறான்? யாரோ செய்வார்கள். இதையெல்லாம் நான் வந்து ஐ வில் பிஹேவ் மை செல்ஃப், ஐ வில் கண்டக்ட் மை செல்ஃப் அப்படிங்கிறதா ரோட்டரி வாழ்வு. ஒரு ரொட்டேரியன் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். நான் ஒரு பப்ளிஷர், இன்னொருத்தர் பப்ளிஷர் இருக்காருன்னா as a Rotarian I'll be different. ஒரு டாக்டர் and டாக்டர் ரொட்டேரியன் இருக்காருன்னா a Rotarian doctor will be definitely different from others. ரோட்டரி தொடங்கப்பட்டதே சேவை செய்வதற்காகவோ நட்புக்காகவோ இல்லை. 1905 தொடங்கும் போது அந்த காலகட்டத்தில் ஒருத்தரை நம்ப முடியாமல் கழுத்தறுத்துக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரு வியாபாரம் செய்வதற்கு நமக்குள்ள ஏன் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து, அதனால தான் கிளாசிஃபிகேஷனே வருது, ஒவ்வொருவராக சேர்ந்து செய்வோம் அப்படின்னு தொடங்கப்பட்டது தான் இந்த அமைப்பு. அதில் கூட வந்து சொல்லுவார்கள், ஒருத்தன் உள்ள கிளப் மீட்டிங் வந்தது போது அங்கே எல்லாம் தொப்பி போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த கிளைமேட்டுக்கு உள்ளே வந்து பார்த்தான். அப்படி அவன் வந்து இஸ் அ மேனுஃபேக்சரர் ஆஃப் ஹேட்ஸ். வென் யூ வாக்ட் இன், அவன் அந்த கோட் ஸ்டாண்டில் அந்த இதில் பார்க்குறான், மேலே வந்து இவனுடைய காம்படிட்டரோட தொப்பி வந்து அங்கே வச்சிருக்குது. நேராக மைக்கு முன்னால் வரான். இட் இஸ் அ ஷேம் that one of the members of this club has purchased a hat from my competitor, then there is no purpose for me to being in Rotary, let me quit Rotary அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதுதான் அப்படிப்பட்ட காலத்தில் வந்து ஒருத்தரை நம்ப வேண்டும், ஒருத்தரும் அறம் சார்ந்த வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ரோட்டரி அமைப்பு தொடங்கப்பட்டது. ஆகவே நண்பர்களே, நாம் இந்த அறங்களை வந்து பேண வேண்டும், அதுதான் முக்கியம். நிறைய நேரத்தில் நம்ம வந்து கெட் சாட்டிஸ்ஃபைட் வித் தி திங்ஸ் தட் ஐ ஹவ் டன் திஸ் டு சொசைட்டி, ஐ ஹவ் டன் திஸ் டு சொசைட்டி, வி ஹவ் கான்ட்ரிபியூட்டட். எஸ், தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு அதையும் தாண்டி இந்த சமூகத்துக்கு தேவை அப்படின்னா, இன்றைக்கு அரிதாக போன விஷயம் இந்த சமூகத்தில் எது அப்படின்னா மனித நேயம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே கிடைக்குது. என்ன நீங்கள் முன்னெல்லாம் சிங்கப்பூர், மலேசியாவுக்கு போயிட்டு வந்தால் தான் கிடைக்குங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லாமே அமெரிக்காவில், ரஷ்யாவில் எங்கே வந்து ஒரு பொருள் கண்டுபிடிச்சாலும் இம்மீடியட்லி இட் அவைலபிள். யூ கேன் இம்மீடியட்லி பை. இன்னும் சொல்கிறாங்க, மற்ற ஊரில் வந்து வாங்குறத விட இந்தியாவில் வாங்குறது சீப் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இங்கே பொருட்கள் எல்லாம் மலிவாக கிடைக்கிறது. அரிதாக போய்விட்டது ஒன்று வந்து எப்படின்னு சொன்னால் மானிடம், மனித நேயம்.
இன்றைக்கு வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டான். தனக்கு சத்தம் கேட்டால் கூட கதவை முடிக்கிறாங்க. தட் மீன்ஸ் அவங்க வந்து நாட் ஓன்லி ஷட்டிங் த டோர்ஸ் பட் ஷட்டிங் தி ஹார்ட். ஆகவே ரோட்டரி as a higher responsibility that we whatever that we enjoy we should also inculcate and imbibe such qualities in the youngsters. That is very very important. We need to prepare the next generation. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் தன் குடும்பம் அப்படின்னு கொஞ்சமாவது பரவி இருந்தது. இன்னைக்கு காலகட்டத்தில் தனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு தாண்டி தான் பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் வந்து அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே ரோட்டரியை வந்து நம்ம வந்து நேசிக்கிறோம், ரோட்டரி உணர்வுகளை உருவாக்குகிறோம்னா அது அறம் முக்கியம். அதை தான் இங்கே வந்து அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யுவர் gesture that you have brought your brothers here and also recognize them. That is wonderful nature of yours. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் ரோட்டரி நம்ம கொடுக்கறது வந்து நம்பிக்கைங்க. இந்த சமூகத்தில் வந்து எல்லாமே போயிட்டா மாதிரி ஒரு சொல்லுவாங்க, இது போயிருச்சு அது போயிருச்சு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரோட்டரி மட்டும்தான் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. ரோட்டரி கிவ்ஸ் தட் பாசிட்டிவ் அவுட்லுக். ரொட்டேரியனாக வருவன் வந்து எப்படி இருக்கணும் ரொட்டேரியன்? இங்கே ஏற்கனவே வந்து அவர் சொன்னாங்க இல்லையா, there are 3 types of people. அவர் சொன்னார் அவருடைய ஃப்ரெண்டு சொல்லும்போது, people who make things happen, people who watch things happen and people who wonder how things are happened. இது வந்து இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். இந்த சொசைட்டியில் 3 விதமான ஆட்கள் தான் இருக்காங்க. லீடர்ஸ், they are the movers and shakers of the society. They are followers who may not lead but simply follow what others do. And the third is the critics. They will only criticize. ஏன்பா இப்படி பண்ணிட்ட, ஏன்பா இப்படி பண்ணிட்டேன்னு வர, நீ எப்பப்பா இதை பண்ண போறேன்னு திரும்பி கேட்டால் தான் அவருக்கு தெரியும். ஆகவே ரோட்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ரொட்டேரியன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, they are all leaders. They will not have other qualities. They will always lead from the front. If you any given opportunity, you will take up the responsibility. Be prepared ன்னு சொல்லுவாங்க. ஸ்கவுட்ல இருந்தவங்களுக்குலாம் தெரியும். Always be prepared. அப்படி போய் மேலே விழுந்துடக்கூடாது, அதுக்காக கண்ணுக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அண்ட் பி ப்ரிப்பேர்ட் அஸ் அ மெம்பர். ஸோ வென் எவர் தே கால் யூ, யூ ஷுட் கோ அண்ட் சர்வ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமானது வந்து ரோட்டரி வாழணும் அப்படின்னு சொன்னால், வீக்லி மீட்டிங்ஸ் எல்லாம் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வீக்லி மீட்டிங்ஸை நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வீக்லி மீட்டிங்ஸை மூடிட்டா ரோட்டரியே மூடிடும். ஆனால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், நம்ம வந்து நான் வந்து 22 வருஷமாக தினம் திரும்ப தான் வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கிறேன் இல்லையா. வாட் ட்ராஸ் மீ இன்சைட் தி ஹவுஸ், கரெக்ட்? என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதே நல்லாயிருக்கும். காலையில் வந்து நான் இன்னும் 2 ஆண் மகன்கள் இருக்கேன் எங்கள் வீட்டில், பசங்க 2 பசங்க. எங்கள் வீட்டுக்காரமா வந்து ஏப்பா எழுந்துருங்கப்பா டைம் ஆச்சு ராஜா கண்ணா அப்படின்னாங்கன்னா அவங்க 2 பேருக்குன்னு அர்த்தம். டேய் எழுந்துருங்களாண்டா நேரமாச்சுரா சீக்கிரம் எழுந்துருங்கடா அப்படின்னா அது என்னையும் சேர்த்து சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஆகவே what I'm trying to say with due regards to her, that humor should be there. எவ்வளோ சிரித்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் நம்ம இழுக்கும். நிறைய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த நேம் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அதர் சீரியஸ் திங்ஸ் வி டிரைவ் அவே பீப்புள். டுடே தி அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து வெரி வெரி லெஸ். நாங்கள் வந்து நிறைய இதுக்காக ரிசர்ச் பண்ணுறோம். வை பீப்புள் டோன்ட் அட்டெண்ட் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இவன் சொல்கிறான், ரோட்டரி இஸ் நத்திங் பட் ஸ்பீச்சஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் அண்ட் ஸ்பீச்சஸ். And today the speeches need not give us information because information is available on smartphones. I don't know why we are sick of this uncle speaking, that uncle speaking. That's why we don't come. So we need to format it such a way that we attract, give more and more inclusive system. அதை நாம் செய்கிறோமா அப்படிங்கிறது பார்க்கணும். அந்த பாராட்டுறது ரொம்ப முக்கியங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வியாதி வந்து we don't appreciate, but as a Rotarian we do it. நான் வந்து நாமன்னு சொல்றது சொசைட்டி சொல்றேன், பட் இன் ரோட்டரி தி அப்ரிசியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் கேட்பாங்க, என்னங்க சார் இந்த பக்கம் இருக்கிறவர் அந்த பக்கம் இருக்கிறவருக்கு சால்வ் போட்டு மெமெண்ட் கொடுக்குறாரு, அப்புறம் அவர் அங்கிருந்து கொடுக்குறாரு, என்னங்க சார் அப்படின்னா, அவர் செய்ததுக்கு இவர் வந்து அவரை பாராட்டுகிறார், இவர் செய்ததை அவர் பாராட்டுகிறார். இதுதாங்க ரோட்டரியினுடைய அடிப்படை கூறு. நான் மெல்போர்னில் வந்து ஜூக்கு போயிருந்தேன். நான் ஜூலாம் போய் ஒரு 20-30 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்போ இந்த பிள்ளை இப்போ கூப்பிட்டு போனாலும் அவனுக்காக போயிட்டு 1 day ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே வந்து ஒரு சிம்பன்சி குரங்கு பார்த்தாங்க, ஒரு குட்டி சிம்பன்சி, ஒரு அம்மா குரங்கு அப்படி உட்காந்துருக்கு. அது சைட் போஸ்ட்டில் பார்த்தா ஏதோ நம்ம வீட்டு பெரியவங்க யாரோ உட்காந்துருக்க மாதிரி தான் இருந்தது, அப்படியோட இந்த தோரணையோட. இது வந்து இங்கே குதிக்குது அங்கே குதிக்குது இங்கே குதிக்குது, ஒரு கையில் பிடிக்குது, சர்க்கஸில் பார் விளையாட்டு போல் ஆடிக்கிட்டே இருந்தது. எனக்கே பகீர் இருந்தது, ஏதாவது விட்டுருமா கீழே விழுந்துருமான்ற வேலை. எல்லாம் முடிச்சுட்டு போய் அது வந்து அவங்க அம்மா பக்கத்தில் போய் உட்காரு. அவங்க அம்மா திரும்பி கூட பார்க்கல, இப்படி திரும்பிட்டு அந்த பக்கம் திரும்பிடுச்சு. இது வந்து அனிமலுக்கு வேணால் பொருத்தமாக இருக்கும், அதுக்கு வந்து அது ஒரு சாதாரண விஷயமா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் விட அதிகமாக குதிச்சம்பா நீ தான் புதுசாக குதிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நாம் மனிதர்கள், we have to differentiate ourselves from others. We need to appreciate, we need to recognize. நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த பிரசிடென்ட்டுமே ரோட்டரி கிளப் I will probably go and appreciate at least 2 or 3 people this meeting. That appreciation should come from the heart.
எங்கள் ஒருத்தர கேட்பாங்க, எந்த லாங்குவேஜில் சார் ரோட்டரி மீட்டிங் நடத்தலாம் அப்படின்னு கேட்பாங்க. இங்கிலீஷா, தமிழா, இந்தியா, தெலுங்கா? நான் சொல்லுவேன், எந்த மொழி பேசுபவனுடைய இதயத்திலிருந்து வருகிறதோ அந்த மொழியில் நடத்துங்க, யார் வேணாலும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னார். ஆகவே யூ நீட் டு அப்ரிஷியேட். And these are the two core values. There are so many core values, but I have to stop here because beyond 9 o'clock, it is not, right to hold people when you have ladies and children. And my heartiest congratulations to the team and the new president. அண்ட் லைட் அப் ரோட்டரி இங்கே விளக்கு ஏற்றுறாங்க. அந்த விளக்குங்கிறது ஒரு சமுதாயமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற திரிகள் வந்து ரோட்டரியாக இருந்தாலும் கூட அந்த ரோட்டரி என்ற உணர்வு, அந்த எண்ணெய் ஊற்றப்பட்டால் தான் அந்த திரி எரியும். ஆகவே ஒவ்வொருவரும் அந்த ரோட்டரியினுடைய அந்த உணர்வுகளை சுமப்போம். ஏன்னா அது நடுவில் அணைஞ்சு போச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேடி இப்போ வந்து எந்திரிச்சு வந்தாங்க. இன்னொன்று திரும்பவும் வந்து அந்த காஞ்சி போன திரிகளுக்கெல்லாம் ஈரப்படுத்தி அவர்கள் செய்தார்கள். அதை தான் ஒரு கிளப் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். எந்தெந்த திரி, எந்தெந்த ரொட்டேரியன் அவர்கள் எல்லாம் அந்த ரோட்டரி உணர்வுகளை இழந்து நிற்கிறார்களோ மீண்டும் அந்த உணர்வை ஊட்ட வேண்டும் தான் சிம்பாலிக்கா வந்து அவங்க அந்த விளக்கை செய்தார்கள். அதை தான் அவர்கள் சொன்னார்கள், லைட் அப் ரோட்டரி என்று சொன்னார்கள். ஐ எம் ஷூர் திஸ் என்டையர் டீம் வில் லைட் அப் ரோட்டரி ஃபார் த இயர் 14-15. Thank you very much for this.